வணக்கம். தமிழகத்தின் உலக செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் மதுஸ்ரீ மகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க அரசாங்கத்திலிருந்து விலகுகின்றார் எலான் மஸ்க். கனடிய தேர்தலில் களமிறங்கும் 4 தமிழர்கள். மியான்மர் பூகம்பத்தின் பின் ஆங் சாங் சூகி எங்கே? மகன் வெளியிட்ட தகவல். இந்தோனேஷியாவில் இன்று நில அதிர்வு. கனடாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள ஜெர்மன் தலைவர். நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். அமெரிக்க அரசின் செலவை குறைக்க அமைக்கப்பட்ட சிறந்த நிர்வாகத்துக்கான துறை தலைவர் பதவியிலிருந்து வரும் மே மாதத்துக்குள் விலக உள்ளதாக எலான் மஸ்க் கூறியுள்ளார். அமெரிக்க அதிபர் தேர்தலின் போது குடியரசுக் கட்சி சார்பில் களமிறங்கிய தற்போதைய அதிபர் டிரம்புக்கு ஆதரவாக எலான் மஸ்க் பிரசாரம் செய்தார். இதனையடுத்து டிரம்ப் பதவியேற்றதும் சிறந்த நிர்வாகத்துக்கான துறை ஒன்று ஏற்படுத்தப்பட்டது. இதன் தலைவராக எலான் மஸ்க் நியமிக்கப்பட்டார். அவரின் பணி நாட்கள் 130 இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பியுள்ளது. டெஸ்லா நிறுவனத்தின் பங்குகளும் கடுமையாக வீழ்ச்சியை சந்தித்து வருகின்றன. இந்த நிலையில் எலான் மஸ்க் நாளொன்றுக்கு $4 பில்லியன் வரை செலவுகளை குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். தேவையற்ற செலவுகளை குறைப்பதும் முறைகேடுகளை கண்டறிந்து நிறுத்துவதும் தான் எங்கள் முதல் நோக்கம். இதற்காகவே நாங்கள் வேலை செய்து வருகிறோம். இந்த பணிகளை எல்லாம் முடித்துவிட்டு மே மாதம் நான் இந்த துறையிலிருந்து விலகலாம் என குறிப்பிட்டுள்ளார். கனடிய பொதுத் தேர்தலில் 4 தமிழ் பேசும் வேட்பாளர்கள் களமிறங்க உள்ளனர். எதிர்வரும் ஏப்ரல் 28 கனடிய பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளது. அவர்களில் 2 லிபரல் கட்சி சார்பிலும் ஏனைய 2 கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பிலும் போட்டியிடுகின்றனர். கடந்த லிபரல் அரசாங்கத்தில் அமைச்சராக பணியாற்றிய ஹரி ஆனந்த சங்கரி ஸ்காபரோ ரோஜ்பாக் தொகுதியிலும் புதிய முகமாக தற்போதைய மார்க்கம் நகர சபையின் 7ஆம் வட்டார உறுப்பினர் ஜுவனிட்டா நாதன் மார்க்கம் பிங்கரின் புரூக்ளின் தேர்தல் தொகுதியிலும் களமிறங்க உள்ளனர். கன்சர்வேட்டிவ் கட்சி சார்பில் போட்டியிடும் லைனல் லோகநாதன் மார்க்கம் தோன்ஹில் தொகுதியிலும் மற்றும் முன்னாள் போலீஸ் அதிகாரியான நிரான் ஜேனிசன் மார்க்கம் யூனியன்வில் தொகுதியிலும் களமிறங்க உள்ளனர். மியான்மரின் ராணுவ ஆட்சியாளர்களால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜனநாயக தலைவி ஆங் சாங் சூகியின் பூகம்பத்தின் பின்னரான நிலை குறித்து எந்த தகவலும் இல்லை என அவரது மகன் கவலை வெளியிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் ஆங் சாங் சூகி தடுத்து வைக்கப்பட்டுள்ள நேபிடாவ் சிறைச்சாலை பூகம்பத்தினால் பாதிக்கப்படவில்லை என தகவல் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ள அவரின் மகன் கிம்மரேஸ், ஆனால் இதனை உறுதிப்படுத்த முடியாமல் உள்ளது என தெரிவித்துள்ளார். அவரது சட்டத்தரணிகளாலும் அவரை தொடர்பு கொள்ள முடியாது. அவர் ஒரு தனிமை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் என்று நான் அறிகின்றேன் என ஆங் சாங் சூகியின் மகன் தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியாவில் இன்று காலை 5.4 மேக்னிடியூட் அளவில் நில அதிர்வு ஏற்பட்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அந்நாட்டின் வடக்கு சுமத்ராவில் காலை 8:28 இந்த நில அதிர்வு பதிவாகியுள்ளது. இந்த நில அதிர்வால் ஏற்பட்ட சேதங்கள் குறித்த தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. மியான்மரில் சக்தி வாய்ந்த நில அதிர்வினால் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நில அதிர்வினால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். டிரம்பால் வறுத்தெடுக்கப்படும் கனடாவுக்கு ஆதரவாக ஜெர்மனியிலிருந்து ஒருவர் குரல் கொடுத்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் கனடாவை அமெரிக்காவின் 51வது மாகாணமாக ஆக்கப் போவதாக தொடர்ந்து மிரட்டி வரும் நிலையில் ஜெர்மன் சான்சலரான ஓலாஃப் ஷோல்ஸ் கனடாவுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார். கனடா எந்த நாட்டின் மாகாணமும் அல்ல என்று கூறியுள்ள ஷோல்ஸ், கனடா பெருமை மிக்க ஒரு சுதந்திர நாடு என்றும் கூறியுள்ளார். கனடாவுக்கு உலகம் முழுவதும் நண்பர்கள் இருக்கின்றார்கள் என்று கூறியுள்ள ஷோல்ஸ், குறிப்பாக ஜெர்மனியிலும் அமெரிக்காவிலும் கனடாவுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கின்றார்கள் என்றும் கூறியுள்ளார். இத்துடன் தமிழாரத்தின் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. தமிழாரம் செய்திகளை யூடியூப் சேனல் வழியாக பார்வையிட முடிவதுடன் www.tamilaram.news என்ற இணையதளம் மூலமாகவும் பார்வையிட முடியும். தொடர்ந்தும் தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். SS Brothers Trends Grand Opening and Mega Sale. கனடா மண்ணில் தமிழர்களின் மத்தியில் ஆண்களின் நவநாகரிக ஆடைகளின் தெரிவாக 8/2/2025 அன்று இம்மாதம் சனிக்கிழமை மார்னிங் சைட் அவென்யூ யூனிட் 9 கோலாகலமாக திறந்து வைக்கப்பட இருக்கின்றது SS Brothers Trends.